வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜெடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடியதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் டேட் என்ன, அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் வரும், உங்களோட அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் நம்ம சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ அவங்க வந்து சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடைய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதை கொடுத்துட்டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி ஸோ அடுத்த பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம், இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கும். இங்கே ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகே, ரிஜெக்டட்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிருந்தா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த ரீசன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீசன் அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ரிப்பீட் ஆகாமல் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அக்செப்டட்னு வந்திருக்குதோ அவங்களுக்கு தான் ஹால் டிக்கெட் வரும். ஓகே, அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 20 ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 12 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஒரு சில நேரம் மார்ச் 7th கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 20 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாலே உங்களுக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னைக்கு எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம் டேட், டைம் அண்ட் பிளேஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி அப்போ வந்து நீங்கள் எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்குதோ அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ 20 எக்ஸாம் அப்படின்னா 17 ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். 22 எக்ஸாம்னா 19 ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத இப்போதைக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான லிங்க் இன்னும் கொடுக்கல. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் கூட எக்ஸாம் இருக்கலாம். ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா கூட இன்னமுமே வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட 30 டே கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு இன்னும் 30 நாள் இருக்குது அப்படின்னா 30 நாள் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 10 மணி நேரம் கொடுக்கணும். 300 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து இப்போ கூட இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம் கிடையாது. கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகவும் போகாது. அதுக்காக இந்த வருஷம் ரொம்ப கம்மியாகவும் போகாது. கண்டிப்பாக ஓரளவு மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ 30 டே கிராஷ் கோர்ஸுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. 30 நாள் என்ன டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், எல்லா டீட்டெயிலுமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதிலே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்ததா 25 டே ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. இது யாருக்காகனா ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் இந்த டைமுக்குள்ளே எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரீஸில் நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டெஸ்ட்டுக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. இதில் சாப்டர் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் டெஸ்ட்டு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேயே இருக்கக்கூடிய சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஷார்ட் ட்ரிக் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 1000க்கு மேலே டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு 199 வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் காட்டும். நீங்கள் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சேட்டில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் பே பண்ணிவிட்டு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸாக இருந்தாலும் சரி, கோர்ஸாக இருந்தாலும் சரி பார்த்துக்க முடியும். ஓகே, எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.